குருணையை டார்கெட் பண்ணி ஒரு ஸ்கேம் இப்போ ஸ்ரீலங்கா நடந்து கொண்டு போகுது, ஏமாத்து வேலை ஒன்று நடந்து கொண்டு போகுது. அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் அக்குருண கிராமவாசிகளை பற்றியும் அக்குருண கிராமத்தை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச 2 வசனத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். அக்குருணன்னு சொல்கிறது மத்திய மலை நாட்டில் ஒரு அழகான கிராமம். உயரம், பள்ளம், தாழ்வு, மேடு, அப்படி அழகான ஒரு கிராமம். அந்த கிராமவாசிகள குணம் எப்படின்னு சொன்னால், இலங்கையில எந்த ஒரு பகுதியில அனர்த்தங்கள் நடந்தாலும், முன் வந்து உதவி செய்யக்கூடிய உள்ளங்கள் கொண்ட ஒரு கிராமம். அழகான கிராமம். பணம், செல்வம், சொத்து, செல்வம் எல்லாவற்றையும் அல்லாஹ் அவங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறான். அதே போல் அவங்களும் ஜக்காத்துகள் வருடம் ஜக்காத்துகள் இலங்கையில் அதிகமாக ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஊர். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு கோல் அக்குருணைக்கு பண்ணினா அக்குருணைக்கு கால் பண்ணுவோம். ஹஜி எங்கே கால் பண்ணுவோம்? அக்குருணைக்கு பண்ணுவோம். அக்குருணையில் அதை செய்வாங்க, கால் பண்ணி நான் உதவி செய்வாங்க. அந்த அளவு அக்குருணைய மக்கள் நம்பியிருக்கிறாங்க. அவ்வளோ நல்ல உள்ளங்கள் வாழக்கூடிய அந்த ஊர் தான் அக்குருணைன்னு சொல்கிற அந்த கிராமம். அந்த கிராமத்தில் இப்படி ஒரு ஸ்கேம் நடந்து கொண்டு இருக்கு. நேற்று முதநாத்து நான் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் மெசேஜ் ஒன்று பார்த்தேன். ஒரு நகை வியாபாரி கிட்ட லாபம் தாரன்னு சொல்லி அவருக்கு இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, எங்களோட ஆட்கள் எப்படி, எங்களுக்கு மார்ஜின் வேணும், சல்லி வேணும், ஆனால் நாங்கள் நோகக்கூடாது, வேர்வை சிந்தக்கூடாது, எங்களுக்கு லாபம் வரணும்ன்ற நோக்கத்தோட ஒரு நகை வியாபாரிக்கிட்ட இவங்க காசை போட்டிக்கிறாங்க. அவர் சொல்லிக்கிறார், எனக்கு 15% நான் எடுத்துட்டு 10% உங்களுக்கு லாபமாக தருவேன். இப்போ கோடிக்கணக்கு மாப்பிள்ளைக்கு தெரியாமல் பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு தெரியாமல் மாப்பிள்ளை, எல்லாரும் காசை கொடுத்து மாட்டி ஆள் சல்லி எடுத்து எஸ்கேப். அதே போல் பில்டிங் கான்ட்ராக்டர் அவரை பற்றியும் போட்டி இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, நம்பிக்கை அவ்வளோ காலம் அந்த ஊரில் இருந்துக்கிறாரு. அதே மாதிரி காசு எடுத்து உங்களோட காசு எடுத்து இந்த பில்டிங்கை செஞ்சு விற்று அதுக்கு பின்னால் அதில் வர மார்ஜினை கொடுத்து அதை மாதிரி செஞ்சு கொண்டு இருந்திருக்கிறார். அவரும் பார்த்தாரு, எல்லாம் சுற்றினார், ஆள் எஸ்கேப். அதே போல் இன்றைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். என்னமோ கண்டெய்னர் கிளியரன்ஸ் பண்ணணுமாம். அந்த கண்டெய்னரை கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்தால் அப்போ அவங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணுற அவங்களுக்கு 15% எடுத்துட்டு உங்களுக்கு 10% தருவாங்களாம். ஆக குறைஞ்சது 1 கோடி நீங்கள் முதலாக போடணுமாம். நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கிறது, இதை மாதிரி ஸ்கேமுக்கெல்லாம் யாரும் ஏமாந்துட வேணாம், இறங்கிட வேணாம். என்னென்னு சொன்னால் ஏமாறுறவன் இருக்க காட்டியும் ஏமாத்துறவன் இருந்து கொண்டே தான் இருப்பான். அது தொன்னந்தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரையில் இலங்கையில் எவ்வளவோ சொந்த தொழில்களை செஞ்சு முன்னேறலாம். அதை விட்டுட்டு வீட்டில் இருந்து நான் எவ்வளோ சரி சம்பாரித்து கொள்ளணும், கை நிறைய என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், சொத்து சேர்க்கணும். ஓகே, நீங்கள் சொத்து சேர்க்குறது இருந்தால் உங்களோட சொந்தமாக ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இதை பார்த்தேன்னு இப்போ சனி ஆர்வமாக அந்த பொடியை பேச நேரத்தோட ஜோக்கெல்லாம் செஞ்சு கொஞ்சம் ஹிட் ஆகின ஒரு ஆள் தான் இப்போ நல்ல ஆர்வமாக பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, இப்படித்தான் நாங்கள் பிஸ்னஸ் செய்ய போகிறோம், இப்போ நான் கிளியர் பண்ணுவோம், நாங்கள் எத்தனையோ கிளியர் பண்ணி கொடுத்துட்டிக்கிறோம், இப்போ உங்களோட காசுகளை மீந்தா கொண்டு வந்து போடுங்க, இதில் உங்களுக்கு மார்ஜின் வரும். அது சரி. நான் கேட்குறேன், சொந்த புத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை மாதிரி போயிட்டு மாட்டிக்கொள்ள வேணும். என்னடா மாட்டி என்னடா அழகான கிராமம், நல்ல கிராமம், அந்த கிராமம் மக்கள் சோம்பேறிகளாக மாறிவிடக்கூடாது. எங்களால் ஏலும் நாங்கள் சம்பாதிப்போம், சொந்த முயற்சியில் நாங்கள் சம்பாதிச்சு முன்னுக்கு வர்றதுக்கு பார்ப்போம். ஒரு பிரதர் தொடர்ந்து அவர் போடுவார், அக்குருண பிரதர் ஒருத்தர் தொடர்ந்து வீடியோஸ் போடுவார், இதை மாதிரி மாட்டிக்கொள்ளவானம். நாங்களும் போட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம், நீங்கள் மாட்டிக்கொள்ளவானம். மாட்டினா கடைசியில் குடும்பமே இல்லாமல் போகிற கட்டங்கள் வரும். குடும்பத்தோட நஞ்சு குடிச்சிட்டு மௌத்தா போகிற கட்டங்கள் வரும். நடந்திருக்குது, ஒவ்வொரு கிராமங்களும் நடந்திருக்குது. உங்களோட கிராமத்தில் நடந்ததோ இல்லையோ தெரியாது, ஒவ்வொரு இடத்துல நடந்திருக்குது. இதை மாதிரி முகவர்களை நம்பி காசை கொடுத்துட்டு மாப்பிள்ளைக்கு தெரியாமல் பொண்டாட்டிக்கு தெரியாமல் மாப்பிள்ளை கொடுத்து கடைசியில் பார்த்தா 2 பேரும் கொடுத்து மூஞ்ச முழிச்சிட்டு இருக்கிறேன். தற்கொலைகள் அது இது எல்லாம் நடக்கிற காரணம் இது தானே. இப்போ நான் கேட்குறேன், இப்போ கொடுத்தோமே சல்லி கொடுத்தோம் தானே, அவன் மண்டையை போட்டான்னு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நாங்கள் ஒத்தரை நம்பி சல்லியை கொடுத்தோம், கோடிக்கணக்கு சல்லியை கொடுத்தோம், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, மண்டையை போட்டான். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஒன்றும் இல்லாமல் இப்போ போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா? அவன் எடுத்துகிட்டு ஆட்டையை போட்டு சல்லியை எடுத்துகிட்டு ஓடிட்டான். போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம அதுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுதா? இல்லை வழக்கு போட்டு தான் நான் சல்லி எடுத்துக்கொள்ள எடுக்க இயலாது. சொந்தமாக சொந்த தொழில் செஞ்சு புத்தியோட எவ்வளோ இது ஃபுட்டில் ப்ராஃபிட் உங்களுக்கு 35% காஸ்ட் போனால் பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் தான்.
இறங்குங்க, செய்யுங்க. எவ்வளவோ தொழில் இது செய்ய இயலும். அதை விட்டு போட்டுக்கொண்டு இன்னொருத்தனை நம்பி உங்களோட காசுகளை வீணாக்கி கொள்ள வேணாம். அதைத்தான் நான் சொல்லிக்கொள்கிறது. அடுத்த வீடியோட சந்திக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால் ஏண்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பட்டனை டச் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கும் இந்த பதிவை கட்டாயமாக ஷேர் செய்ய மட்டும் மறந்துடவானம்.